வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் தார் நகரில் நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இன்று பிறந்தநாள் காணும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் இயக்க பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் குறிப்பாக சாதாரண மக்கள் மீதான வரிச்சுமை குறைய உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் தார் நகரில் நடைபெறும் விழாவில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தையும் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையும் தொடக்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாம்களில் பெண்கள் உடல்நல பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பைன்சோலா கிராமத்தில் ஜவுளித்துறைக்கான நாட்டின் மிகப்பெரிய PM மித்ரா பூங்கா அமைக்கும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் 15 லட்சம் பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். மத்திய பிரதேஷ் மாநிலத்தின் பழங்குடி பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆதி சேவா திருவிழாவை பிரதமர் தொடக்கி வைத்து பேசுகையில், இத்தகைய திருவிழாக்களின் போது மக்கள் உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் உள்நாட்டு பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இன்று பிறந்தநாள் காணும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அபார தலைமைத்துவம் மூலமாக கடின உழைப்பின் உச்சத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உன்னத இலக்குகளை அடையும் கலாச்சாரத்தை நாட்டில் விதைத்து இருப்பதாகவும், உலக சமுதாயமே தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் மிகுந்த நம்பிக்கை வைத்து இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடகப் பதிவில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா முன்னேறிய நாடு எனும் இலக்கை நோக்கி வலுவாக நகர்வதுடன் உலக அரங்கிலும் முத்திரை பதித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலக அளவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் உள்பட பலரும் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சாதாரண பின்னணியில் இருந்து தொடங்கி உலகின் செல்வாக்கு மிகுந்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை பயணம் மிகவும் அசாதாரணமானது. இந்தியாவில் பிரதமராக திரு நரேந்திர மோடி வழங்கி வரும் தலைமைத்துவம் பெருமளவில் பாராட்டையும் ஆர்வத்தையும் ஈட்டியுள்ளது. ஆயினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிர்வாகத்தையும் கொள்கைகளையும் பாராட்டி வெளியாகும் தலைப்புச் செய்திகளுக்கும் பிரதமர் பதவிக்கும் அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் அவர் எத்தகைய மனிதர், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அவர் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார் என்பது குறித்தும் பல்வேறு துறைகளில் புகழ்பெற்ற அறிஞர்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதையும் இன்றைய சிறப்பு தொகுப்பில் காண்போம். Prime Minister Modi is possibly the best Prime Minister India has ever had. Prime Minister Modi has almost made sure that almost all Indians have a roof over the head, water in the tap, power in the switch, a toilet in the house, a gas stove, a bank account, money in the bank, a internet connection, a mobile phone, food on the table, education for children, road to the house and health insurance. தொழிலதிபர் திரு மோகன்தாஸ் பையின் இந்த வார்த்தைகள் இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தாக்கம் எப்படிப்பட்டது என்பதை பிரதிபலிக்கின்றன. பெரும் எண்ணிக்கையிலான இந்தியர்களின் அடிப்படை தேவைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளார். சர்வதேச அளவிலும் வெற்றிகரமான உலக தலைவராக அவர் திகழ்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வெளியுறவு கொள்கைகளில் கூட நலிவடைந்த பிரிவினரின் நலன்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அரசு கொள்கைகள் பற்றிய RIS சிந்தனை அமைப்பைச் சேர்ந்த வெளியுறவு நிபுணர் டாக்டர் மோகன் குமார் இது குறித்து கூறுகையில், He has also made sure that the foreign policy serves the interests of the weaker sections of India. More recently, he has said he will never sacrifice the interests of farmers or people who are small and medium entrepreneurs. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தி வரும் பெருமெடுப்பிலான தாக்கங்களுக்கு அவர் சுயமாக உருவான அரசியல் தலைவர் என்பதே காரணம். பிரபல பத்திரிகையாளர் சேகர் குப்தா இது குறித்து பேசுகையில், इस पीढ़ी में मोदी जी सेल्फ मेड नेताओं में से एक हैं, तो वो एक यूनिक फिनोमेनन है भारतीय पॉलिटिक्स.
பிரபல பாடகி ஆஷா போன்ஸ்லே கூறுவது போல பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் வெற்றிக்கு அவர் கனிந்த மனமுள்ள மனிதர் என்பதே காரணம். तो सभ्य पुरुष मैंने इसलिए कहा कि लोग गाली गलौज करते हैं, वो हम सुनते हैं ना, मैंने कभी उनके मुंह से किसी के लिए बुरा नहीं सुना. मुझे ऐसा लगा कि बहुत सभ्य और अच्छे दिल के इंसान हैं. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை கதை எதிர்கால இந்தியாவிற்கான தொலைநோக்கு பற்றியதே தவிர வெறும் அரசியல் அல்ல. தேவையற்ற மரபுகளை கேள்விகளுக்கு உள்ளாக்கி புதிய கனவுகளுக்கு வடிவம் கொடுத்து புதிய நம்பிக்கைகளை தூண்டியிருப்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை. நாளைய இந்தியாவின் கதையை தொடர்ந்து எழுதி வருவதும் இந்த தொலைநோக்கு பார்வைதான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் இயக்க பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த இயக்கம் சமுதாய மாற்றத்திற்கான ஒரு சுகாதார புரட்சி என்று அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் 1 மாத காலம் நடைபெற உள்ள சிறப்பு மருத்துவ முகாம்களை பெண்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வதை உறுதிப்படுத்த தன்னார்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் உதவ வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பெண்கள் உள்பட அனைத்து பெண்களிடையே ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்றும் பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தில் முன்மாதிரி மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவில் பேசுகையில், பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குழந்தைகள் உள்பட குடும்பம் முழுவதும் காப்பாற்ற முடியும் என்றார். தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சமுதாய நலவழி மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் இணைந்து இணைய வழியில் தொடக்கி வைத்தனர். இரத்த தான முகாம் ஒன்றையும் இவர்கள் தொடக்கி வைத்தனர். விழாவில் அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு நமச்சிவாயம், திரு ஜெயக்குமார், திரு திருமுருகன், திரு ஜான்குமார், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமைச் செயலர், சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மத்திய சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரி திரு குலாம் முஸ்தபாவும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களை டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து அறிவித்தார். சாதாரண மக்களின் வாழ்வை எளிதாக்கும் வகையில் பல்வேறு துறைகளுக்கான வரி குறைப்பை இம்மாதம் 3ஆம் தேதி GST சபை அங்கீகரித்து பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றியது. இதில் குறிப்பாக 12% வரி அடுக்கில் இருந்து 5% அடுக்கிற்கு மாற்றப்பட்ட சில பொருட்கள் குறித்து இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் சாதாரண மனிதர்களுக்கு வரி குறைப்பு மூலம் ஆறுதல் கிடைத்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான சமையலறை பொருட்கள், மேசை பொருட்கள் மற்றும் கழிவறை பொருட்கள் மீதான 12% GST 5% குறைக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் அல்லது விறகில் எரியும் இரும்பு அடுப்புகளுக்கும் இதே போன்ற வரி குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மிதிவண்டிகள், டெலிவரி தேவைகளுக்கான மோட்டார் இல்லாத 3 சக்கர வண்டிகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்களும் 12% வரி அடுக்கிலிருந்து 5% அடுக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இம்மாற்றங்களால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் வண்டிகளின் விற்பனை அதிகரிக்கும் என்று வியாபாரிகளும் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக பண்டிகைக்கு முந்தைய காலத்தில் புதிய GST சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சாதாரண மனிதன் மீது வரிச்சுமை குறைந்து பொருளாதாரம் வலுப்பெறும் என்பதில் ஐயமில்லை. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 8 மணிக்கு துபாயில் நடைபெறும் A பிரிவு போட்டியில் பாகிஸ்தான் UAE அணிகள் மோத உள்ளன. B பிரிவில் நேற்று இரவு அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் பங்களாதேஷ் அணி 8 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் தார் நகரில் நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இன்று பிறந்தநாள் காணும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் இயக்க பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார்.
அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் குறிப்பாக சாதாரண மக்கள் மீதான வரி சுமை குறைய உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.